இப்ப நான் வந்து திமுகவுக்கு ஆதரவா பேசுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை விட பைத்தியக்கார பேர் எவனுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அப்படின்னா இப்படி நேரடியாக திமுகவால பாதிக்கப்பட்டவன் தான் நான் வந்து. அப்ப என்னை கைது செய்யற நேரத்துல விஜய் வந்து ஒரு உணர்வு வந்திருக்கும், மக்கள் வந்து நம்மளால செத்துட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம் வந்து கொஞ்சமாவது இருக்கும்னு நினைச்சா மக்களை சந்திக்காம இருந்துட்டு ஒரு 2 3 நாள் நல்லா ஏசியில படுத்து நல்லா தின்னுட்டு படுத்து உறங்கிட்டு நல்லா முகத்துல எல்லாம் இது பண்ணிட்டு முடிய கிடியெல்லாம் லைட்டா கட் பண்ணி விட்டு முகத்தை வந்து இந்த இந்த கண்ணு இந்த சதை அந்த இதை வச்சு தானே மக்களை ஏமாத்துறோம். அந்த இதை வச்சு ஒரு அப்பாவி மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு எனக்கு வந்து தூக்கமே வரல. அங்க நடந்ததை வந்து நினைச்சு நினைச்சு நான் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிட்டேன். சிஎம் சார் ஏதாவது இதுன்னா நான் வந்து என் வீட்டில் தான் இருக்கேன், என் ஆஃபீஸில் தான் இருப்பேன், என் தொண்டர்களையும் மக்களையும் ஒன்றும் செய்யாதீங்க. ஏதாவது உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா நான் எங்கள் வீட்டில் இருப்பேன், எல்லாம் என் ஆஃபீஸில் தான் இருப்பேன், எதாக இருந்தாலும் என்கிட்ட மோதுங்க, அவங்க கிட்ட மோதாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த சினிமாவில் வந்து ஒரு வில்லன் வந்து வில்லனுக்கும் ஒரு ஹீரோவுக்குமான உரையாடல் மாதிரி இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வில்லன், இப்போ உங்கள் ஹீரோ வந்து விஜய். இப்போ வந்து இவர் சொல்றாரு எதா இருந்தாலும் நீங்க வந்து என்கிட்ட நேரடியா மோதுங்க, மக்கள்கிட்ட மோதாதீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா கொலகாரன் திருட்டு பேர் கொலகாரன் அத்தனை பேர் 41 பேர் செத்ததுக்கு காரணம் நீ மாஸ் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் அங்கே போய் நின்னதுனாலதான் அத்தனை பேர் வந்து நேரம் தவறி போனதுனாலதான் அவ்வளவு கூட்டம் வந்து அந்த மக்கள் வந்து இறந்து 41 உயிர்கள் வந்து அப்பாவி உயிர்கள் வந்து பலியாயிருக்கு. இந்த உணர்வு இல்லாம இப்படி வீடியோ போடுறது தப்பு. வந்து என்ன சொல்லணும், அந்த கூட்டத்தில் வந்து நடக்கக்கூடாத சம்பவங்கள் வந்து நடந்துருச்சு, இது யாருமே எதிர்பார்க்கல இப்படி சம்பவம் நடக்கும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு இரங்கலையும் அந்த இறந்தவருடைய குடும்பத்துக்கு இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்து விட்டு அவர்களுக்கு என்னென்ன தேவையோ இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு மகனா நான் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணுவோம், அது மாதிரி உங்கள் வீட்டுக்குடைய மகனா என்ன நினைச்சுக்கங்க, நீங்க வந்து உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் பண்றேன், இனிமேல் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காது, கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கட்சியுடைய நிர்வாகிகள் வந்து நேரடியாக போய் இடத்த வந்து ஆய்வு செஞ்சு இது வேண்டாம்னா வேற இடத்துல போய் தேர்வு செஞ்சுக்கிடுவோம். இப்படி வந்து ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக நடிகர் விஜய் அவர்கள் வந்து பேசுவாருன்னு பார்த்தா சினிமாவில் வர சினிமாத்தனமான பஞ்சு டைலாக் பேசிட்டு போறாரு. அப்ப இவருக்கு இறந்த மக்களை பத்தின சிந்தனை இல்லை, நான் மறுபடியும் கூட்டத்தை போடுவேன், இன்னும் பல பேரை வந்து கொல்லுவேன், இந்த அரசு வந்து என்ன செஞ்சிடும் என்ன, நான் வந்து என் மேல குத்தமே கிடையாது, எனக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல தான் நான் போனேன் அப்படியெல்லாம் சொல்லி தான் மேல குற்றமே பண்ணலன்னு சொல்றாங்க. அப்புறம் குற்றமே பண்ணலைன்னா என்ன மைத்துக்கு வந்து நடிகர் விஜய் வந்து ஓடுறீங்க, ஆதவர்ஜுனா ஏன் ஓடுறாரு, புஷி ஆனந்த் ஏன் ஓடுறாரு, உங்க மாவட்ட செயலர் முக்கிய நிர்வாகிகள்லாம் எதுக்கு அந்த இடத்த விட்டு ஓடுறீங்க, மக்களை சந்திக்கலாம் இல்லையா. அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் வராரு, அவருடைய மகன் உதயநிதி வராரு, அது மாதிரி வந்து பாஜகவை சேர்ந்தவங்க வராங்க, அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி ஐயா வராங்க, அதுக்கடுத்து வந்து எல்லா அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களுமே வராங்க. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நேரடியா போய் அந்த இறந்தவர்களை வந்து பார்த்துட்டு அவருக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து ஆறுதல் சொல்லி தன்னுடைய இரங்கலை தெரிவித்து அங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட அந்த காயத்தினால பாதிக்கப்பட்டவங்களை நேரடியா ஒவ்வொருத்தரா போய் சந்திச்சு அவங்களோட நலம் விசாரிச்சு இதை வந்து அரசியலாக்க வேண்டாம், இதுல இருந்து இவங்களை மீண்டு வர்றதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணுமோ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் தலைவரா சரியா வந்து அந்த இடத்துல வந்து நடந்துக்கிட்டாங்க. இவர் தான் வந்து அண்ணன் சீமானவர்கள் தான் சரியான அரசியல் தலைவர், எதையுமே துணிச்சலோட சந்திக்கக்கூடிய ஒரே அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து அவர் வந்து அரசியல் அப்படிங்கிறது பண்ணல, பாதிக்கப்பட்டவங்களை அதுல இருந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னும் தம்பி விஜய் வந்து இதனால வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பான், அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அவர் வந்து பேசல. இதுல வந்து அதிமுக வந்து அரசியல் பண்ணாங்க, திமுக அரசியல் பண்ணாங்க, பாஜக அரசியல் பண்ணது, மற்ற எல்லா அரசியல் கட்சிகளுமே அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து ஒரு அரசியலை வந்து இது பண்ணாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நடிகர் விஜய் வந்து இது குறித்து எதுவுமே பேசல. தமிழ்நாடு அரசு வந்து ஒரு 10 லட்ச ரூபா வந்து இறந்தவங்க குடும்பத்துக்கு கொடுக்காங்க, ஒன்றிய அரசு வந்து ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்குது, அது மாதிரி வந்து மற்ற அரசியல் கட்சிகளும் ஒரு இதை வந்து அறிவிக்கிறாங்க, தேசிய கட்சிகள். அதுக்கடுத்து இவர் நடிகர் விஜய் என்ன செய்யறாருன்னா நான் 20 லட்சம் கொடுத்துருந்தோம் தாவேகாவில் இறந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இவர் அறிக்கையை விட்டுட்டு வீடியோ போட்டுட்டு அமைதியா இருக்காரு. அந்த தாவேகாவில் இருக்க எவனுக்குமே குற்ற உணர்ச்சியே இல்லை. நான் கூட இவங்கெல்லாம் திருந்திருவாங்க மாறிடுவாங்கன்னு நினைச்சேன். அடுத்த நாள் வந்து ஒரு தேர்வு அப்ப அங்க போயிருந்தப்ப அங்க தாவேகாவினர் வந்து கொஞ்சம் பேர் வந்து அங்க ஒரு 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த இறந்தது 40 பேருக்கு மேல இறந்துருக்காங்க, அதை பத்தி அவங்க 2 பேருக்குள்ள பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா 40 பேருக்கு மேல செத்துட்டானுங்க, இன்னும் எத்தனை பேர் செத்தாலும் விஜய்க்கு தான் பிளஸ் அப்படின்னு சொல்றாங்க. நான் கூட என்னடா இப்படி பைத்தியகாரத்தனமா இவங்க வந்து பேசுறாங்களே, விஜய் ரசிகர்கள்லாம் இவ்வளவு மோசமா இருப்பாங்க, பைத்தியகாரத்தனமா தான் பேசுவாங்க போல, மக்கள் வந்து செத்துருக்காங்க அப்படின்னா விஜய்க்கு எப்படா பிளஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். ஆனா அந்த பைத்தியக்காரங்க சொன்னது மாதிரியே அங்க வந்து என்ன வேலை நடந்திருக்குன்னா இவங்க வந்து ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணி
செய்திகள்லையும் எல்லா இதுலையுமே விஜய் வந்து நியாயப்படுத்தி திமுக தான் பண்ணுச்சுன்னு ஒரு அனுதாபத்தை வந்து சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இவங்க ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்ப இவர் வந்து யோக்கியரு, திமுகவுக்கு நாங்க தான் எதிரி, எங்களை வந்து தாக்குதலுக்கு வந்துட்டாங்க அப்படி மாதிரி ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்குறீங்க. இது வந்து மிகவும் ஆபத்தானது. தமிழ்நாட்டு இளைஞர்கள்ல ஒரு பையன் வந்து சொல்றான், நடிகர் தளபதிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, இந்த போலீஸை வந்து சும்மா விட மாட்டேன், ஒரு ஸ்டேஷனையும் கொளுத்தி விட்டுருவேன் அப்படிலாம் சொல்லி சொல்றான். ஆதவ அர்ஜுனா வந்து ட்விட்டர்ல என்ன போடுதாருன்னா, ஒரு புரட்சி வரணும், ஆளுங்கட்சியை எதிர்த்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இளைஞர்களை வந்து தவறான பாதைக்கு வந்து தூண்டி விடுதாரு. அதே வேலையை விஜய் அவர்களும் என்ன பண்றாரு அப்படின்னா, எதா இருந்தாலும் ஏங்கிட்ட மோதுங்க, அப்ப என்னமோ இவரை போய் வேணுக்கும்னே போய் விஜயை போய் திமுக போய் மோதுற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சு இங்க இளைஞர்களை வந்து ஒரு தவறான இதுக்கு வந்து கொண்டு வராரு அப்படிங்கிறதான் உண்மை. அப்ப மக்கள் வந்து நல்லா சிந்திக்கணும். இது வந்து பாதி பேர் வந்து போதையில போனதுனாலையும், விஜய் அவர்களுடைய அந்த சரியான நேர மேலாண்மையை சரியா பின்பற்றாதனாலையும், அரசு வந்து இந்த தற்குறிகளுக்கு வந்து இடத்தை வந்து கொடுத்ததுனாலையும் வந்த வினையில தான் அந்த 41 பேருடைய மரணம் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு கூட்டம் எப்படி நடக்குன்னு போய் பாருங்க. அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்களே நேரடியா அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல எல்லா வசதிகளும் இருக்கா, அங்க வந்து போறவங்களுக்கு சரியா இருக்குமா, எல்லா விதத்திலையும் எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணுவாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் நேரடியாக ஆய்வு பண்ணுவாங்க. அங்க இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் ஆய்வு பண்ணுவாங்க. ஆய்வு பண்ணிட்டு எல்லாம் சரியா திட்டமிட்டபடி இருக்கான்னு பார்த்துட்டு, கூட்டம் நடக்கும்போது ஒரு இராணுவ கட்டமைப்பு போல இராணுவம் போல மொத்தமா நின்று அந்த கொள்கைக்காக கூடிய கூட்டம் வந்து அப்படியே நேராக கவனிப்பாங்க. கவனிச்சு முடிச்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய நெகிழி குப்பைகளை அகற்றுவாங்க. குடிநீர் தேவையானவங்களுக்கு குடிநீர் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து கூட்டத்தில் அந்த சேரை வந்து ஒன்று போல எடுத்து வச்சுட்டு போவாங்க. இப்படி வந்து ஒரு இராணுவ கட்டமைப்பை போல நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு கொள்கை கூட்டமா வந்து உருவாக்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறதான் உண்மை. அந்த தற்கொலை கூட்டங்களுக்கு வந்து இது வந்து புரியறதில்ல. நடிகர் விஜய் அவர்கள் வந்து தன்னை திருத்தி கொள்ள வேண்டும், தன்னுடைய ரசிகர்களை வந்து அரசியல் படுத்த வேண்டும் அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா இவன் வந்து திமுகவுக்கு வந்து இந்த முட்டு கொடுக்குறானே, சதி இல்லைங்கிறான், திமுகவை வந்து முட்டு கொடுக்குறான், விஜய் தான் காரணம் தான் திமுகவுக்கு வந்து முட்டு கொடுக்குறான் அப்படின்னா, இப்போ நான் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை விட பைத்தியக்கார பேர் எவனுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து 2023 ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது நானும் வந்து அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்துக்கிட்டேன். அப்போ வீரப்பன் சத்திரம் அப்படிங்கிற பகுதியில் வந்து திமுகவினர் வந்து நாம் தமிழர் கட்சியினரை தாக்கும் போது பல பேருக்கு வந்து காயம் ஏற்படுது. அந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நேரடியாக வந்து அந்த பிரச்சனையை வந்து சரி செஞ்சு கூட்டத்தில் போய் நான் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு தான் போவேன்னு சொல்லி அண்ணன் பேசினாங்க. அந்த கூட்டத்தில் என்னுடைய மீதும் வந்து கல் வந்து வந்தது. கொஞ்சம் விலகுனதுனால என் மேலே விழலை. பின்னர் வந்து திருமண மண்டபத்தில் நான் பேசும்போது ஒரு வார்த்தை வந்து ஒரு யூடியூப் சேனலில் பேசிட்டேன். அண்ணன் சீமான் அவர்களுடைய உருவமே வந்து திமுக வந்து பணம் கொடுத்து எரிக்க வைக்கிறீங்க, நாங்களும் நினைச்சா ஸ்டாலின் அவருடைய உருவமையை வந்து எரிப்போம், ஆனா நாங்க அண்ணன் சீமான் அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அமைதியான முறையில் ஜனநாயக முறைப்படி சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, நாங்களும் நினைச்சா ஸ்டாலின் எரிப்போம், இல்ல ஸ்டாலின் உருவமை எரிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னதை இவங்க வந்து கட் பண்ணி நாங்களும் நினைச்சா ஸ்டாலினே எரிப்போம்னு சொல்லி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து சிறைப்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட அண்ணன் சீமான் அவர்களே அதில் வந்து நேரடியாக தலையிட்டு என் மீது காவல்துறை வந்து கை கூட வைக்காத அளவுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நேரடியாக பேசி சிறைனா வந்து நாம் தமிழர் கட்சி ஐயோ என்னை வந்து கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அலறி திருச்சி ஓடக்கூடிய கூட்டம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கவும் கிடையாது. எல்லோர் மீதுமே வழக்கு அப்படிங்கிறது இருக்கும். ஏதோ ஒரு போராட்டத்தில் கலந்துருப்பாங்க, ஏதோ ஒரு இந்த காவல்துறை வந்து தவறான சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணி ஆளுங்கட்சிக்காக வந்து காவல்துறை வேலை செஞ்சு கைது பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ அண்ணன் சீமானவர்கள் வந்து நேரடியாக வந்து என்கிட்ட என்ன வந்து காவல்துறை கிட்ட ஒப்படைச்சாங்க, பயப்படாதா தைரியமாயிரு, அண்ணன் இருக்கேன், கட்சியில எல்லாரும் இருக்கோம், உன்னை வந்து அப்படிலாம் விட்டுற மாட்டோம்னு சொல்லி ஒரு பக்குவப்படுத்தி யாருக்கும் பயப்படக்கூடாது, எதுக்கும் பயப்படக்கூடாது, தைரியமாயிரு, அண்ணன் இருக்கேன் அப்படின்னு. இந்த ஒரு வார்த்தை ஒரு மாத காலம் வந்து சிறையில் இருந்திருக்கிறேன். ஈரோடு மாவட்டத்தினுடைய சிறையில் இருந்திருக்கேன். அதன் பின்னர் வந்து 2 மாதம் வந்து கண்டிஷன் பெயிலில் கையெழுத்து போட்டிருக்கேன். காலையில் 10 மணிக்கு ஒரு முறை, மாலை 5 மணிக்கு ஒரு முறை. கோயம்புத்தூர்ல 1 மாதம் கையெழுத்திட்டிருக்கேன். தென்காசி என்னுடைய மாவட்டத்தில் தென்காசியில் வந்து 1 மாதம் கையெழுத்திட்டிருக்கேன். இப்படி நேரடியாக திமுகவால் பாதிக்கப்பட்டவன் தான் நான் வந்து. அப்போ என்னை கைது செய்கிற நேரத்தில் வீட்டில் வந்து என்னுடைய மனைவியை போய் அங்கே போய் ஊரில் போய் தேடி பார்த்து அங்கே போய் அவங்கள போய் புருஷனை வந்து விடமாட்டோம், உயிரோட விடமாட்டோம், இப்படி பேசிட்டான், முதலமைச்சரை கொளுத்துன்னு பேசிட்டான் அப்படிலாம் சொல்லி அங்கே போய் வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்திருக்காங்க. அந்த நேரத்தில் என் மனைவி வந்து 8 மாத கர்ப்பிணியாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் எவ்வளோ பெரிய இடையூறை வந்து காவல்துறை வந்து கொடுத்துருக்குன்னு பார்த்துங்க. கிட்டத்தட்ட நிறைய வாகனங்களில் போய் என்னுடைய ஊர் வாசனூர் சட்டமன்ற தொகுதி அங்கே போய் அங்கே என்னுடைய அப்பா, அங்கே இருக்கக்கூடிய தொகுதி செயலாளர், அங்கே இருக்கக்கூடிய நகர செயலாளர்,
அதுபோல் அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே அவங்கள பிடிச்சு வச்சுக்கிட்டு உங்க மகன் வந்தாதான் நான் உங்களெல்லாம் விடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து ஒரு அடக்குமுறையை வந்து திமுக வந்து ஏவி விட்டுச்சு. என்னுடைய மனைவி கிட்ட மிரட்டினாங்க, உங்க புருஷனை வந்து சும்மா விட மாட்டோம், புரிஞ்சுக்கோ, கரெக்டா சொல்லிடு அவன் எங்க இருக்கான்னு சொல்லி மிரட்டினாங்க. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் கட்சியை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது, அரசு வந்து இவனை எதுவும் பண்ணிடக்கூடாது, நம்ம தம்பி மேல தப்பு இல்லை, சீமான் தம்பி என்னைக்கும் தப்பு செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி உறுதியா இது பண்ணி, தம்பி மேல தப்பு கிடையாது, நாங்கள் நினைச்சா ஸ்டாலின் ரூபமே தான் எரிப்போம்னு சொன்னா அது வந்து தவறுதலா வந்து இவங்க வந்து திட்டமிட்டு திமுகவை சேர்ந்தவங்க வந்து பரப்பிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த எல்லாருமே முழு ஆதரவு கொடுத்து என்னை சிறையில இருந்து 1 மாதம் கழிச்சு வந்து சிறையில இருந்து வெளியில எடுத்தாங்க. அப்ப அந்த 1 மாத காலமும் சிறையில வந்து புத்தகங்கள் தான் படித்தேன். அங்கேயும் வந்து அப்ப திமுக மேல வந்து உடனே போய் நம்ம வந்து திமுகவுக்கு ஆதரவா பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உண்மை என்ன, மக்களுக்கு யதார்த்தம் அப்படிங்கிறது புரியணும். சும்மா வந்து சினிமா முகத்திலே வந்து நடக்கக்கூடாது. அதனாலதான் அந்த பதிவை வந்து நான் பதிவிடுறேன். அந்த சவுக்கு சங்கர் அப்படிங்கிற அந்த புரோக்கருக்கு நான் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன். என்ன அப்படின்னா, அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்களை கூப்பிட்டு வந்து ஒரு நேர்காணல் எடுக்கிறான். அந்த நேர்காணல்ல என்ன பண்றான் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஈரோடு கிழக்குல ஒரு இடைத்தேர்தல் நடக்கு, சீமான் அவர்கள் வந்து அந்த பையனை வந்து கொடுத்தே ஆகணும்னு திமுக வந்து சொல்லுதாங்க. அப்ப சீமான்கிட்ட வந்து அந்த பையன் வந்து அழுகுறான், கெஞ்சுறான், இந்த மாதிரி என்னன்னா என்னை கட்சியை விட்டு நீக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அழுகுறான். மனைவி வந்து 8 மாத கர்ப்பிணி, எம்இ படித்த பையன். ஆமாம், நான் எம்இ படிச்சிருக்கிறேன், என்னுடைய மனைவி கர்ப்பமாக தான் இருந்தாங்க. நான் சீமான் அவர்கிட்ட நேரடியாகவே கேட்டேன், என்ன ஏன் நான் கட்சியை விட்டு நீக்கினீங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஒரே ஒரு வருத்தம் தான், நான் சிறைக்கு போகிறது கூட வருத்தம் இல்லைண்ணே, என்னை ஏன்னா கட்சியை விட்டு நீக்கினீங்க அப்படின்னு கேட்டேன். நான் சீமான் அவர்கள் வந்து உனக்கு வந்து பெயில் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட்சியை விட்டு எத்தனையோ பேரை நீக்கியிருக்கோம், திரும்ப வந்து உன்னை வந்து கட்சியில் சேர்த்துக்குவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அண்ணன் வந்து சாப்பிட்டியாடான்னு கேட்டு சாப்பிடணுன்னு அண்ணன் வந்து சாப்பிட வச்சு, அன்று இரவு வந்து வழக்கறிஞர்களும் அங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உறவுகளும் எல்லாரும் சேர்ந்து அங்கேருந்து கொண்டு போய் அண்ணன் சீமான் அவர்கள் மூலமாக கொண்டு போய் காவல்துறையிடம் ஒப்படைத்தார்கள். இதுதான் வந்து நடந்தது. ஆனால் சவுக்கு சங்கர் வந்து அங்கே ஜெகதீச பாண்டியன் வச்சு கட்சியை சேர்ந்த தொண்டனையே சீமானால காப்பாற்ற முடியல, இவர் எப்படி மக்களை காப்பாற்றுவாருன்னு சொல்லி பொய்யாக சித்தரிக்கப்பட்ட ஒரு வீடியோவை வந்து அண்ணன் ஜெகதீசன் பாண்டியன் அவர்களை வச்சு வந்து பேச வைக்கிறீங்க அப்படின்னா, எவ்வளவு பெரிய சில்லறத்தனமான அயோக்கியத்தனமான வேலையை வந்து இந்த சவுக்கு சங்கர் நீ வந்து பார்க்குற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். சும்மா வந்து நீ திமுகவுக்கு ஆதரவாக வந்து பேசுவ, அடுத்து வந்து பிஜேபி பணம் கொடுத்தா பிஜேபிக்கு ஆதரவாக பேசுவ, அடுத்து வந்து அதிமுகவில் ஒரு பொறுப்பை கொடுத்து உனக்கு அதிமுகவில் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தா அதிமுகவுக்கு ஆதரவாக பேசுவ. இப்போ வந்து அவன் தாவேகா கட்சியில் அவன் பேர் என்ன, ஆதவர்ஜுனா, இந்த மாதிரி லாட்ரி கும்பல், வேற வந்து தறியிட்டு போன கும்பல்லாம் இருக்கக்கூடிய வந்து அவன் பணத்தை கொடுத்தாங்கன்னா தாவேகாவுக்கு ஆதரவாக பேசுவேன். இப்படி வந்து பணத்துக்கு கூலிக்கு மாரடிக்கிற கும்பலாக தான் சவுக்கு சங்கர் வந்து இருக்கான். இவன் வந்து அப்படியே நம்புற மாதிரியே பேசுறது. இதனாலதான் தாவேகாக்காரன் பூரா என்னன்னா, சவுக்கு சங்கர் பேசினா சரியா தாங்க இருக்கும், அவன் பணம் கொடுத்தா பேசுவான்டா, உண்மையை பேச மாட்டான், நியாயத்தை பேச மாட்டான். 41 பேர் செத்துருக்காங்க கிட்டத்தட்ட கரூர்ல. அப்ப இது போன்ற மரணங்கள் இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்கவே கூடாது. விஜய் அப்படிங்கிற ஒருத்தனோட முகத்தை பார்க்கறதுக்காண்டி யாரும் எந்த மக்களுமே சாகக்கூடாது, நடிகனை பார்க்கறதுக்காக எந்த மக்களும் தமிழ்நாட்டில் வந்து சாகக்கூடாது, மக்கள் வந்து போராடலாம், நடிகன் பின்னால் போகிறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய தவறு. இதில் வந்து மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு அடைங்க, யார் பின்னாடி நம்ம போகணும், நமக்கான அரசியல் என்ன, நம்முடைய வேலை என்ன, மக்களுக்கு தேவையானவற்றை பெறுவதற்கு மக்களுக்காக யார் போராட்டம் பண்ணுறாங்க, யாருடைய அரசியல் சரி, மக்களை வந்து யார் வந்து சரியா வந்து அரசியல் படுத்துறாங்க, அடுத்த தலைமுறைக்கான அரசியல் எது, இளைஞர்களை வந்து யார் சரியான வழியில கொண்டு போறாங்க அப்படிங்கிறத மக்கள் வந்து சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கும், வேற எந்த அரசியல் கட்சியுமே இருக்காது. ஏன் அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற கூட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த சீமானவருடைய கூட்டத்தை பார்த்தா தான் தெரியும். ஏன் அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு போன உடனே ஒரு மிகப்பெரிய திரையில வந்து இப்ப இயற்கை சார்ந்து பேசணும் அப்படின்னா மழைனா என்ன, அங்கேருந்து தண்ணி அருவி எப்படி வருது, அந்த அருவி வந்து நிலங்களுக்கு எப்படி வருது, மக்கள் வந்து அதை வச்சு எப்படி விவசாயம் பண்ணணும், அதுக்கடுத்து அந்த விவசாயம் மூலம் ஆடு மாடு மேய்க்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து என்னென்ன தொழில்கள்லாம் இருக்குது, எப்படி இதை வந்து ஏற்றுமதி பண்ணுறது, இப்படி வந்து மக்களினுடைய வாழ்க்கை சார்ந்த பிரச்சனை, மண் சார்ந்த மக்கள் சார்ந்த எல்லா பிரச்சனைகள் பற்றியும் பேசுவாங்க. மக்களுக்கு வந்து இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது பற்றியும் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரே அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய மேடை மட்டும்தான் இருக்கும். ஒரு முறை போய் பாருங்க, எப்படி வந்து ஒரு வகுப்பாசிரியர் வந்து எப்படி வந்து அங்கே மாணவர்களுக்கு வந்து பாடம் எடுப்பாங்களோ அது போல வந்து
அங்க வந்து மக்களுக்கு வந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, மக்களை வந்து அரசியல் படுத்திட்டு இருப்பாங்க, இளைஞர்களை அரசியல் படுத்திட்டு இருப்பாங்க. அடுத்த தலைமுறை பிள்ளைகள் மழலையர் பாசறையில கூட அரசியல் எந்திரிச்சு பேசுவாங்க. பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அரசியல் பேசும். இதெல்லாம் வந்து நீங்க வந்து திமுகவிலேயோ, அதிமுகவிலேயோ, பாஜகவிலேயோ, காங்கிரஸ்லயோ, இல்ல தாவேகா சொல்லக்கூடிய அந்த கட்சியிலேயோ பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 8% மேல 36 லட்சம் வாக்குகளுக்கு மேல பெற்று தனித்து நின்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் அப்படி ஒரு கூட்டத்தை வந்து நீங்க பார்க்க முடியும்.